அடுத்ததாக பணமே என்ற தலைப்பில் செல்வி கு ஸ்வஸ்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஸ்வஸ்திகா அவர்கள் மிக துடிப்புமிக்க இளங்கி. நாங்கள் ஒரு சம்மேதகிரிக்கு டூர் போனோம். அப்போ இந்த பாப்பாவும் கூட வந்தது. அதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மிக அன்பாக, அதாவது அவங்க தாத்தாவுக்கு என்ன பணிவிடை செய்யுமோ அந்த மாதிரி எங்களை கவனிச்சது. அதை நான் இப்பொழுது நன்றியோடு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முதலிலேயே இந்த இதில் சொல்லுவாங்க, திருவிளையாடல் ஒரு சார், இப்பொழுதே என் ஆசையை வழங்கிவிட்டேன், நாடகத்தை துவக்கு என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதுபோல் என் ஆசையை இப்பொழுதே வழங்கிவிட்டேன், உங்கள் உரையை துவக்குங்கள். மஞ்சப்பட்டு மல்லிநாதனை வணங்கியும் நம் பத்மாவதி அம்மனை வணங்கியும் பணமே என்று தீர்ப்பளிக்க போகும் நம் நடுவர் ஐயாவை வணங்கியும் மற்றும் சக பேச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் எனது சமஸ்த ஸ்டாவகியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை சிறப்பால் செய்வர் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக, அதாவது செல்வம் இருந்தால் நமக்கு மதிப்பு கண்டிப்பாக வரும்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. எங்கள் அணியோட தலைவர் சொன்னார், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை செல்லும். இதெல்லாம் பொய்ன்னு யாராலும் சொல்ல முடியுமா? பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்க. பணம் பேச ஆரம்பித்தால் உலகில் உள்ள அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும். அன்று மனிதர்கள் குணம் பார்த்து பழகினார்கள், ஆனால் இன்று அனைவரும் பணம் பார்த்து தான் பழகுகிறார்கள். நம்ம இடிமின்னல் ஐயா சொன்னார், பணம் நமக்கு நிம்மதியை தராதுன்னு சொன்னார். பணம் நிம்மதி தராது என்று எந்த ஒரு ஏழையும் சொன்னதில்லை. அதாவது பணம் நிம்மதி தராது என்று எந்த ஒரு ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத பணத்தை இழக்க எந்த பணக்காரரும் தயாராக இல்லை. எந்த இடத்திலும் பணக்காரருக்கு தான் முதல் வரவேற்பும் மரியாதையும் செய்யப்படுகிறது. எந்த ஒரு பொருளும் நமக்கு வேண்டும் என்றால் பணம் கொடுத்தால் தான் கிடைக்கும். மனிதருக்கு அத்தியாவசியம் ஒரு 3 சொல்லுவாங்க, உணவு, இருப்பிடம், உடை. இது 3 இல்லாமல் இப்போ செல்ஃபோன் 4 தேவை இருக்குது மனிதருக்கு. இதில் 4ல் ஏதாவது ஒன்று வாங்க முடியுமா உங்களால் பணம் இல்லாமல்? இல்லை உங்கள் பாசத்தால் தான் வாங்க முடியுமா? திருமணத்துக்கு மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பொருத்தம் பார்த்தது அந்த காலம், மாமியாருக்கோ மருமகளுக்கோ பொருத்தம் பார்த்தது நடு காலம். இப்போ மாப்பிள்ளை சம்பளத்துக்கோ பொண்ணு சம்பளத்துக்கோ பொருத்தம் பார்க்கறது தாங்க இந்த காலம். நம்ம ஐயா சொன்னாரு, பத்திரிகையில மேலே போட்டாங்களாம், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது திருமணம் பண்ணணும்னா காசு இருந்தால் தான் ஐயா திருமணம் பண்ண முடியும். பத்திரிக்கை போடுறதுக்கோ பணம் வேணும் ஐயா. அது முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு ஐயா நடுவர் ஐயா அவங்க இதை கேட்குறேன், நமக்கு உங்களுக்கு கல்யாணம்னா என்ன ஞாபகம் வருது? உங்க கல்யாணமா? இல்லை கல்யாணம்னா யார் கல்யாணம் உங்களுக்கு ஞாபகம் வருது? உங்க கல்யாணமா? இல்லை, அம்பானி கல்யாணம் ஞாபகம் வருதா ஐயா? ஏன் ஞாபகம் வருது அம்பானி கல்யாணம்? 5000 கோடி செலவு பண்ணி 6 மாசமா கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன் அது எல்லாரும் பேசுறோம்? நம்ம பணம் பேசுது ஐயாங்க, கல்யாணம் பேசல, பணம் பேசுது. இப்போ எல்லாரும் பணமா பாசமான்னு வந்தாலே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, பணம் பணம்னு ஓடுறீங்க, செத்ததுக்கு அப்புறம் எதையும் எடுத்துன்னு போக மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வாடுறதுக்கு தான் பணம் தேவையே தவிர செத்ததுக்கு அப்புறம் எதுக்குங்க பணம்? பணம் என்னடா பணம், பாசம்தான் முக்கியம் என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். சும்மாவா சொன்னார்? அவர் பணத்தை வச்சாதாங்க கவிதையே கொடுப்பேன்னு உட்கார்ந்து இருப்பாரு. பணம் தாங்க எல்லாத்துக்கும் முக்கியம் என்று கூறி என் உரையை எடுத்துக் கொள்கிறேன். நன்றி அவர்களே. செல்வி அவர்கள் மிக 2 கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். பணம்தான் தேவை என்பதற்கு 2 உதாரணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை நினைவில் வைத்துக் கொள்கிறோம். இறுதியிலே கூறுகின்ற போது அதற்குண்டான விளக்கங்களை தருவோம். இங்கே இந்த பட்டிமன்றத்தில் சிறு வயதிலே இந்த அளவிற்கு அருமையாக பேசியதால், அதுவும்
பணத்தின் தலைப்பில் பேசியதால் நம்மளுடைய ஸ்வஸ்திகா அவர்களுக்கு அவருடைய தாத்தா அப்பாண்டே அவர்கள் பணத்தை பற்றி பேசியதாலோ என்னவோ தெரியல, பணத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். மறக்காமல் மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.